Hi friends, போன வாரம் ஒரே ஒரு blouse design தான் டிசைன் பண்ண முடிஞ்சது. அந்த blouse design தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இது ஒரு bead work blouse design தான். பாருங்க blouse ஆனா ரொம்ப அழகா கிராண்டா இருக்கு. ஸோ இதில் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறோம், இந்த ப்ளவுஸோட ரேட் என்ன, என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் பார்ப்போம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பீட்ஸும் ஸ்டோன்ஸும் யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எப்பவும் போல் ஒரு 3 லேயர்ஸ்க்கு ஜரி த்ரெட்டால் நார்மல் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்குறேன். ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சுகர் பீடோட பிராண்ட் என்ன அப்படின்னா ப்ரெஸ்டோ பிராண்ட் சுகர் பீட். ஸோ ப்ரெஸ்டோ பிராண்ட் சுகர் பீட் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் எல்லாமே ஒரே சைஸ்க்கு ஈவனாக இருக்கும். நீங்கள் பீட்ஸ் வந்து அட் எ டைம் நீடலில் ரோல் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பீட்ஸ் ஈஸியாக இடையில எதுவுமே ஸ்ட்ரக் ஆகாமல் ஃபுல் நீடலுக்கும் நம்ம அழகாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு லைன் ஃபுல்லாக குந்தன் ஸ்டோன் ஸ்மால் சைஸ் ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்துருக்கிறேன். இது பட்டு சாரி பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் கலர். ஸோ டார்க் க்ரீன் கலர் ஸ்டோன் கண்டினியூஸாக கொஞ்சமாக ஒரு 0.15 சென்டிமீட்டர் கேப் விட்டு ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவுமே குந்தன் ஸ்டோன்ஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு தேர்ட் லேயராக இந்த சுகர் பீட் அகெயின் திரும்பவும் ஒரு லைன் சுகர் பீட். நெக்ஸ்ட்டு ஃபிட்டிங் ஸ்டோன் ஒயிட் கலர் ஃபிட்டிங் ஸ்டோன் கொடுத்துருக்குறேன். இது சேமஸ் இந்த டார்க் க்ரீன் கலர் நம்ம நார்மல் குந்தன் ஸ்டோன் வச்சுருக்கிறோம்ல ரெண்டுமே சேம் சைஸ் தான். அது ஃபுல்லாக க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு திரும்பவும் ஒரு லைன் ஃபுல்லாக சுகர் பீட் அகெயின் திரும்பவும் ஒரு லைன் சேம் க்ரீன் கலர் குந்தன் ஸ்டோன் திரும்பவும் ஒரு லைன் ஃபுல்லாக சுகர் பீட். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த பார்டர் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ஹரிசாண்டல் அந்த ஒவ்வொரு கேப்லையும் ஒரு 2 சுகர் பீட்ஸ் போட்டு லாக் பண்ணியிருக்கிறோம்ல இந்த ஸ்டிச்சுமே கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல் பார்டரும் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது B7000 க்ளூ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன் தான். ஐ ஷேப் ஸ்டோனில் கோல்டன் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 0.5 சென்டிமீட்டர் கேப் விட்டு வரிசையாக கண்டினியூஸாக ஃபஸ்ட்டு ஐ ஷேப் ஸ்டோன்ஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஃபுல்லாகவுமே நார்மல் செயினால் ஜரி பார்டர் கொடுத்துட்டு ஒவ்வொரு ஸ்டோன்ஸுக்கும் கேப்லையும் ஒரு 3 mm பீட் ஒரு சுகர் பீட் ஒரு சின்ன புட்டாஸ் மாதிரி ஒவ்வொரு ஸ்டோனுக்கு கேப்பில் வர மாதிரி ஃபுல் நெக் டிசைனும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள் இப்போ நமக்கு நெக்கோட பார்டருமே பார்த்திங்கன்னா ஒரு 1 ரேஞ்ச் விட்டுக்கு ஃபுல்லாக நம்ம ஒர்க் கொடுத்த மாதிரி ரொம்ப கிராண்டான லுக் கொடுக்குது. தென் ப்ளவுஸோட பேக் சைட் ஏரியா ஃபுல்லாக ரிமைனிங் பார்ட் ஃபுல்லாகவுமே சின்னதாக புட்டாஸ் டிசைன். ஸோ புட்டாஸ்மே நான் யூஸ் பண்ணியிருக்கிறது இங்கே க்ரீன் கலர் ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் அதே மாதிரி இங்கே கீழே க்ரீன் கலர் கோவி ஷேப் ஸ்டோன் கொடுத்துட்டு அதுக்கு கீழே 3 mm பீட் ஒரு சுகர் பீட் வச்சு சின்னதாக புட்டாஸ் கிறிஸ் கிராஸ் பேட்டர்னில் பீட்ஸ் போட்டு பேக் சைட் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். ஸோ பேக் நெக்கோட கண்டினியூஷனாக அப்படியே ஃப்ரண்ட் நெக்குக்கும் அதே டிசைன் தான். ஸோ ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடும் அதே டிசைன் அப்படியே கண்டினியூ பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்லீவ்ஸ் பார்க்கலாம். ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா 9 inch ஹைட் இருக்கிற மாதிரி ஸ்லீவ் டிசைன். ஸோ இந்த ஸ்லீவ் டிசைனில் அவங்க பார்டர் ஒர்க்கும் கேட்டிருந்தாங்க. ஸோ பார்டர் அப்படியே இருக்கட்டும், பார்டருக்கு மேலே பட்டு சாரியில் உள்ள பார்டர் தான் சொல்கிறேன். ஸோ இந்த ஜரி பார்டர் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த பார்டருக்கு மேலேயும் கீழேயும் ஒரு பார்டர் மாதிரி ஆரி டிசைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம நெக் டிசைனுக்கு என்ன பார்டர் கொடுத்துருந்தோமோ அதே டிசைனை தான் இங்கேயுமே கண்டினியூ பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு 3 லேயர்ஸ்க்கு ஜரி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கே பண்ணியிருந்த அதே ஒர்க் தென் அந்த பார்டருக்கு மேலேயும் அதே மாதிரி பார்டர் ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பிளெயின் ஏரியா இருக்குல்ல அதில் கொஞ்சம் பெரிய ஒரு மோட்டிவ். ஸோ மோட்டிவ் ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ மோட்டிஃபில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஃபஸ்ட்டு இந்த புட்டாஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய குந்தன் ஷேப் ஸ்டோன் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறேன். ஸ்டோன் கொடுத்து அதை சுற்றி ஃபுல்லாக ஒரு லைன் சுகர் பீட் தென் நெக்ஸ்ட்டு ஒரு லைன் ஃபுல்லாக கோல்டன் கலர் செயின் ஸ்டோன் அதுக்கு அடுத்தது ஃபுல்லாகவுமே ஒரு லைன் சுகர் பீட் தென் திரும்ப நெக்ஸ்ட்டு 3 mm பஞ்ச் பீட். ஸோ 3 mm பஞ்ச் பீட் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா ராயல் பிராண்ட் பஞ்ச் பீட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறேன். தென் அதை சுற்றி ஃபுல்லாகவுமே இந்த நெக்குக்கு கொடுத்துருந்த மாதிரியே டிசைன் கொண்டு வந்திருக்கிறோம். க்ரீன் கலர் ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன்ஸை ஃபுல்லாக கண்டினியூஸாக ஒரு 0.15 சென்டிமீட்டர் கேப் விட்டு ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த லேயர் ஃபுல்லாக ஒரு லைன் சுகர் பீட்
கொடுத்து முடிச்சுட்டு இந்த மிடில் வெர்டிக்கலாக 2 பீட்ஸ் வச்சு ஃபுல் டிசைனும் முடிச்சிட்டேன். தென் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு மோட்டிஃப் மாதிரி. ஸோ அதுலேயுமே சென்டரில் ஒரு ரவுண்ட் ஸ்டோன், அதை சுற்றி சுகர் பீட், அகெயின் அதை சுற்றி 3 mm பீட், அதுக்கு மேலே சின்னதாக புட்டாஸ் மாதிரி. தென் மொத்த டிசைனையும் சுற்றி க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் கொஞ்சம் ஒரு 0.25 சென்டிமீட்டர் கேப் விட்டு ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஃபுல்லாக நம்ம இங்கே கீழே பார்டருக்கு ஐ ஷேப் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருந்தோமா, இதே மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்கிறேன்னா க்ரீன் கலர் கோவி ஷேப் ஸ்டோனே கொடுத்துருக்குறேன். ஸோ கோவி ஷேப் ஸ்டோன் கொடுத்து அதை சுற்றி ஃபுல்லாக ஜரி பார்டர். தென் ஒவ்வொரு ஸ்டோனுக்கு கேப்லேயும் 3 mm பீட், ஒரு சுகர் பீட். ஸோ மொத்தமாக ஒரு பெரிய கோவி ஷேப், அதாவது பார்க்குறதுக்கு ஒரு இயரிங் மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ் டிசைனில் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது கிளியராக டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு நான் எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா 2000 rupees ரேட் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பீட் ஒர்க் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம், ப்ளஸ் நம்ம ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் 2000 rupees தான் இந்த ப்ளவுஸுக்கு நான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸ்டிச்சிங் சார்ஜ் எவ்வளோ அப்படின்னா 250 rupees எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங். ஸோ டோட்டலாக நான் இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா 2000 rupees ஆரி டிசைனுக்காகவும் 250 rupees ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் சார்ஜ். ஸோ டோட்டலாக 2250 ரேட் நான் இந்த ப்ளவுஸுக்கு சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஆரி ப்ளவுஸ் டிசைன்ஸ் ஆர்டர்ஸ் போட்டு தரணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.